எங்கள் ஊர் நாலுமாவடியில் நான் ஊழி ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடு. அந்த அண்ணன் எனக்கு நல்ல பழக்கம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவனுடைய தாயார், வயதான தாயார், அவங்க வந்து, ஐயா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணுன்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு திடீரென்று இந்த வலது கை செயலற்று போய்விட்டதாம். இந்த வலது கை செயலற்று போய்விட்டது. அப்படியே மரித்து போன மாதிரி ஆகிவிட்டார். ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் செக் பண்ணாங்க. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுடைய கை மரித்து விட்டார், இந்த கை இப்போ வந்து செயல்படாது, அந்த கை இனிமேல் அவ்வளோதான், மரித்து விட்டார், ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு அடுத்த கை நல்லா இருக்குதில்ல, சந்தோஷப்படுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் ஆறுதல் சொன்னார்கள். இவங்க டாக்டர்ஸை காலை பிடிச்சி அழுதாங்களாம். ஐயா வலது கை பயன்படுத்தாட்டா எப்படி நான் வாழ்கிறது, எப்படி பணத்தை பற்றி, என் வீடு இருக்குது, சொத்து இருக்குது, விற்று பணம் கொண்டு வர்றேன், எப்படியாவது எனக்கு சுகம் கொடுத்துருங்க, காப்பாற்றுங்க. டாக்டர் சொன்னாங்களா, அம்மா உங்களுக்கு உதவி செய்தானே நாங்கள் இருக்கிறோம், இது ஒன்றும் செய்ய முடியாது, அடுத்த கை நல்லா இருக்குதில்ல, அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்களாம். இவங்க வெளியே வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே சர்ச்சுக்கு வந்துடலாம். சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, எந்த ஜெபத்துக்கும் வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படி கை பயன்படுத்த முடியலையே, அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி எல்லாம் அவமானம், நிந்த, இவன் என்ன பாவம் செய்தாலோ கை போச்சுன்னு எல்லோரும் பேசுவாங்க, மற்றவங்க பரிகாசம் பண்ணுவாங்க. எப்படி எல்லாருக்கும் மத்தியில் போய் கை இல்லாமல் போய் நான் நிற்கிறது, அந்த பாதிப்பு அவளுக்குள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சர்ச்சுக்கு வாங்க, காலை ஜபம் மாலை ஜபம்லாம் இருக்க, எதுக்கு அவங்க வரல, வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் யோசித்தாங்க, இப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்து என்ன நடக்க போகுது, சாகு வரைக்கும் இப்படியே இருக்கிறதா, நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ராத்திரி 9 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க. இப்போவும் எங்கள் கிராமங்களில் மிஷினரிகள் அந்த காலத்தில் குடும்ப ஜபத்துக்காக அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தாங்க. 9 மணி அடித்தா ஊருக்கே கேட்கும். வேறு கோயிலில் மணி அடிச்சுதாங்க, ராத்திரி 9 ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அதான் நான் உணர்ந்துருக்கிறேன், ஊருக்கே தெரியும். அதுக்கு பிறகு ஆலயத்தை மூடிடுவாங்க, கோயில் குட்டியார் வந்து சர்ச்சை மூடிடுவார். ஊரே அடங்கி 9 மணிக்கு மேலே ஆள் பார்க்க முடியாது. 9 மணிக்கு அப்புறம் வெளியில் ஆள் நடமாட்டமே இருக்கார். அந்த மாதிரி யாருமே இல்லாமல் ஊரே அடங்கின பிறகு இந்த தாயார் வீட்டை விட்டு வெளியே வருவாங்களாம். அவங்க வந்து ஆலயத்துக்கு போவாங்களாம். யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, கதவு மூடி இருக்கும், யாருமே ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்போ இவங்க போய் அந்த ஆலயத்து படியில் முழங்கால் போடுவாங்களாம். ஆலயத்துக்கு வெளியில் அந்த படியில் முழங்கால் போட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு கையை இப்படி வைத்து கொண்டு நான் அழுவேன், ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிப்பேன், ஆண்டவரே 2 கரம் கூப்பி நான் என்றைக்கு உம்மை தொழுது கொள்ள போகிறேன். அப்படி தான் அழுவாங்களா, 2 கரம் கூப்பி என்றைக்கு உம்மை தொழுது கொள்ள போகிறேன், ஒரு கையோடு வந்திருக்கிறேன், என்னால் யாரையும் பார்க்க முடியல, யாரையும் பேச முடியல, யார்கிட்டையும் வெளியில் வர எனக்கு வெக்கமாக இருக்குது, என் கை இப்படி ஆயிட்டே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அழுவாங்களாம். வெகு நேரம் அழுதுட்டு வீட்டுக்கு போவாங்க. இப்படி 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் தொடர்ந்து அந்த ஆலயத்தின் படியில் போய் முழங்கால் படியிட்டு அழுதழுதை ஜெபிப்பாங்களாம். அவருடைய கண்ணீர் அந்த ஆலயத்தின் படிகளில் விழும். அதன் பிறகு வீட்டுக்கு வருவாங்க. தேவனை கவனித்து கொண்டே இருந்தார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தார், அவங்க அழுது ஜெபித்து கொண்டிருக்கும் போது இயேசு இறங்கினார். ஆண்டவர் இறங்கி வந்தார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று குணமாக்கினார். அவங்க சொன்னாங்க, ஐயா என் கையை பாருங்க, அவனுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர், ஐயா என் கையை பாருங்க, கையை பாருங்க, நல்ல சோமாயிட்டம் பாருங்க, இயேசு எனக்கு சோம் கொடுத்துட்டார் பாருங்க. அந்த தாயார் என்ற அந்த கையை காமிச்சு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். எப்படி சுகமாச்சு, நான் தேவாலயத்தின் படிகளிலே போய் என் கண்ணீரை சிந்தினேன், அவர் என் கண்ணீரை கண்டார். அந்நாளுடைய கண்ணீரை கண்டு அவருடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர் இந்த ஏழை தாயாருடைய கண்ணீரை கண்டு அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு அற்புதம் செய்தார்.
பாருங்க, ஆண்டவரே, நான் இந்த தேவாலயத்திலிருந்து உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன். உன் ஜெபங்கள் என் சமூகத்தில் வருகிறது. என் வேதத்தில் நாம் வாசிக்கிற வசனங்களின்படி இன்றைக்கி பாருங்கள், இந்த இடம் ஜெப வீடு. என் பிள்ளைகள் வந்து ஜெபிக்கிறதற்கு யார் வேணாலும் வரலாம். இது எல்லாருக்கும் ஜெப வீடு. இந்த பக்கமாக போகிறவங்க வர்றவங்க யார் வேண்டுமானாலும் வந்து இந்த இடத்துல ஜெபிக்கலாம். நான் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். அவங்களுடைய மகிழ பண்ணுவேன். என்ன துக்கத்தோடு வந்து அவங்க கண்ணீர் வடித்தாலும் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்குத்தான் இந்த ஜெப வீடு. என்னுடைய வீடு உள்ள வரும்பொழுது இயேசுங்க இருக்கிறார். அவருடைய வீடு, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் தான் தேவனுடைய கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது தேவனுடைய மகிமை வந்து தேவனுடைய கூடாரத்தை நிரப்பிற்று. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எருசலேம் தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவங்க ஒருமிக்க பூரிகைகளை ஊதி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று துதித்து பாடும் பொழுது தேவனுடைய மகிமை வந்து தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. எதற்காக தேவனுடைய மகிமை? இங்கே என் ஜனங்க வருவாங்க, தேவையோடு மக்கள் வருவாங்க, கண்ணீரோடு மக்கள் வருவாங்க, பாவ பாரத்தோடு வருவாங்க. அவங்களெல்லாம் நான் மகிழ பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் நான் அற்புதம் செய்யணும். அதற்காக தேவனுடைய மகிமையினால் தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் நிரப்பினார். ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொழுதும் தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போதும் தேவனுடைய மகிமை இறங்கிற்று. இது எழுப்புதலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இடம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்களுக்கோர் அரிய வாய்ப்பு. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசு பிறப்பின் நற்செய்தி செய்திகள், பாடல்கள், நடனங்கள் மற்றும் உங்களுடைய அனைத்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளையும் ஜாய் டிவியில் ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9841428456 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.